ஆண்களுக்கு ஜாஸ்தின்னு சொன்னா கூட நம்மளோட சென்டர்ல வந்து நிறைய குழந்தைங்க வராங்க. ஸோ ஸ்பெஷல் பாப்புலேஷன்லயும் ஸ்னோரிங் அண்ட் ஸ்லீப் பத்தியும் நம்ம பேசுவோம். குழந்தைங்கள்ல குறைட்ட வருது நார்மலா. அது பேரண்ட்ஸ் வந்து அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும், இல்லை அது எப்போ இஷ்யூன்னு நினைச்சு அவங்க குழந்தைங்கள நம்ம கிட்ட கூட்டிட்டு வரணும்? ஸோ பீடியாட்ரிக் ஸ்லீப் வந்துட்டு லைக் இப்போ நிறைய கொரட்டை விட்டுட்டே இருக்காங்க, இல்லை வாய் திறந்துட்டு மூச்சு விடுறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பீடியாட்ரிக் பேபிஸ்க்கு வந்துட்டு இட்ஸ் டெஃபினெட்லி அ பாயிண்ட் ஆஃப் கன்சர்ன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பீடியாட்ரிக் ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் அப்படி இல்லைன்னா பல்மனாலஜிஸ்ட் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னு சொன்னால் அவங்களுக்குமே ஸ்னோரிங் ப்ராப்ளம் இப்போது அதோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்துட்டு ப்ராபப்ளி அடினாய்ட்ஸ் என்லார்ஜாக இருக்கிறதுனால இருக்கலாம், அப்படி இல்லைனா டான்சில்ஸ்னால இருக்கலாம், இல்லைனா ஒரு சைட் மூக்கு அடைப்புனால வந்துட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன் ஏற்படுறதுனால மூச்சு விட முடியாமல் வாய் திறந்து மூச்சு விடலாம். அது வந்துட்டு ஸ்னோரிங்காக ப்ரெசென்ட் பண்ணலாம். ஸோ இது லாங் டேர்மில் வந்துட்டு க்ரானிக்காக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வந்துட்டு லைக் சே ஒரு 4 to 5 இயர்ஸ் கழிச்சு அதுவே வந்துட்டு ஒரு காக்னிட்டிவ் திங்ஸ் லைக் மெமரி, ஒரு லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே வரும். ஏன் அப்படின்னு கேட்டால் நைட்டில் வந்துட்டு இந்த ஸ்னோரிங் இல்லை வாய் திறந்துட்டே தூங்குறதுனால மார்னிங் வந்துட்டு ஒரு டிஸ்டர்ப் ஸ்லீப் லைக் ஓவர் நைட் டிஸ்டர்ப் ஸ்லீப் இருக்கிறதுனால மார்னிங் வந்து ரொம்ப தூங்கிட்டே இருப்பாங்க. அதனாலே வந்துட்டு கிளாஸில் ஸ்கூலில் வந்துட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ திஸ் வில் டெஃபினெட்லி லீட்ஸ் டு கான்சிக்வன்சஸ் இன் சில்ட்ரன் ஆல்சோ. ஸோ ப்ளீஸ் கெட் இட் அட்ரஸ்ட் as soon as possible. ஸோ குழந்தைங்கள்ல கரெக்டா கண்டினியூவா இருந்துட்டே இருந்ததுன்னா இங்க நம்ம சென்டருக்கு வந்துட்டு இவாலுவேட் பண்ணிட்டு அதை எப்படி ட்ரீட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம்.